ஹலோ கோடர்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் எப்படி வேண்டிய ஒன்றுட கலர் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ அதுக்கு ஒன்றாவதா உங்களோட லேப்ல மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சர்ச் பாரில் டைப் பண்ணுங்க பவர் டாய்ஸ் என்று. அதுக்கப்புறம் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒன்றாவதா இப்படி அப்ளிகேஷன் ஒன்று வரும், மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் என்று. இது மாதிரி லோகோ ஒன்று போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதனால இன்ஸ்டால்டுன்னு காட்டுது. அதுக்கு பிறகு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு உங்களோட லேப்டாப் கீபோர்டில் விண்டோஸ் ஷிஃப்ட் சி அப்படி கிளிக் பண்ணுங்க. அதோடய உங்களோட கர்சர் கிட்ட அந்த கலருக்கு ஏற்ற ஹெக்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ நீங்கள் கர்சர் எங்கிட்ட கொண்டு போனாலும் அந்த கலருக்கு ஏற்ற ஹெக்ஸ் தான் உங்களுக்கு காட்டும் கர்சரோட. இப்போ நாங்கள் இதில் கலரை பார்க்க வேணுமெண்டா இப்போ கர்சர் அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணால் அந்த கலரோட ஹெக்ஸ் காட்டும், RGB அப்படியெல்லாம் காட்டும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்குறோம் வேண்டா, கூகுளில் போய்ட்டு நான் கலர்ஸ் சர்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இமேஜஸ்க்கு போகிறேன். நான் இந்த இமேஜஸ் சூஸ் பண்ணுறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. அப்போ சொன்ன மாதிரி விண்டோஸ் ஷிஃப்ட் சி கிளிக் பண்ணி இப்படி கர்சரை கொண்டு போய் பார்க்குறேன். இப்படி ஒவ்வொரு கலர் கிட்ட கொண்டு போகல ஒவ்வொரு ஹெக்ஸ் வார், ஏன்னா ஒவ்வொரு கலருக்கு ஒவ்வொரு ஹெக்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ இந்த கலரை பார்ப்போமே. அப்போ இந்த கலரை கிளிக் பண்ணதுக்கு பிறகு அந்த ஹெக்ஸ் RGB எல்லாம் டிஸ்பிளே ஆகுது. அப்போ நான் இதில் ஹெக்ஸை காப்பி பண்ணிக்கொள்கிறேன். காப்பி பண்ணி நான் போய்த்து சர்ச் பண்ணுறேன் ஹெக்ஸ் டு கலர் நேம் அப்படின்னு சர்ச் பண்ணி நான் ஒன்றாவது வர வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையானது நீங்கள் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணேலும். அதுக்கப்புறம் இங்கிட்டுக்கு இந்த சர்ச் பாரில் நான் காப்பி பண்ண ஹெக்ஸை நான் பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த ஹெக்ஸ் கோடும் அதில் க்ளோசஸ்ட் நேமும் RGB எல்லாம் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலும் அதே மாதிரி நேம், RGB வேல்யூ அது இது எல்லாம் டிஸ்பிளே ஆகும் இந்த கலருக்கு ஏற்ற. இனி இந்த டூல் உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால், இந்த வீடியோ மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன சரி இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் பண்ண வேணுமா இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கொண்டு போங்க. அப்போ எனக்கு ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாகும். தேங்க்யூ.